மழை பெய்து கொண்டிருந்தது. சுவரில் சிவப்பு கலந்த நீர் வழிந்தது. அது ஒரு பழைய ஓட்டு வீட்டின் இருண்ட மூலை. ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான் ஆதித்யன். அவனுக்கு வயது 10. அவனை சுற்றிய உலகம் சத்தமாக இருந்தது. ஆனால் அவன் மனம் ஒரு பெரிய வெறுமையில் இருந்தது. அன்பு செய்ய அப்பா இல்லை, அரவணைக்க அம்மா இல்லை. இப்படிப்பட்ட குழந்தை பருவம் பயங்கரமானது. இதை அவன் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தான். அவனது மதிய உணவு பெட்டி காலியாகவே கிடந்தது. வயிற்றை விட மனம்தான் பசியுடன் இருந்தது. அது ஒரு துளி பாசத்திற்காக ஏங்கியது. இது சாதாரண நாவல் அல்ல. இது ஒரு தியாக கதை. கனலில் நடந்து சென்ற தாயின் கதை. அவள் பெயர் காயத்ரி. விதியின் கொடுமையால் அவன் அனாதையானான். கல்லறையில் உறங்கும் தாயிடம் பேசும் மகன். அவன் தன் துயரங்களை சொல்கிறான். இருளை தாண்டி வெளிச்சம் உண்டு. அன்பு வற்றாத மனங்கள் உண்டு. இந்த நாவல் அதை நமக்கு சொல்கிறது. அவமானத்தின் வழிகளில் அவன் பயணித்தான். புறக்கணிப்பின் வழிகளிலும் அவன் நடந்தான். மாலதி டீச்சரின் அரவணைப்பு கிடைத்தது. காலம் காத்திருந்த நீதியும் கிடைத்தது. ஆதித்யன் தன் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறான். இது கண்ணீரில் நனைந்த காவியம், ஆனால் நம்பிக்கையின் பொன்மொழியை பரப்பும். இது உயிர் பிழைத்தலின் காவியம். மதிய உணவுக்கான மணி ஒலித்தது. பள்ளி மைதானம் திடீரென உற்சாகமானது. 4ஆம் வகுப்பு பி பிரிவின் அமைதி கலைந்தது. குழந்தைகளின் மகிழ்ச்சி ஆரவாரம் கேட்டது. அதுவரை அவர்கள் கணக்கு, அறிவியல் உலகத்தில் இருந்தார்கள். இப்போது பேக்கின் ஜிப்பை திறக்கும் அவசரம், ஸ்டீல் பாத்திரங்கள் திறக்கும் சத்தம், மூடிகள் கீழே விழும் ஒலி வகுப்பறையை சத்தமாக்கின. அந்த கூச்சல்களுக்கு மத்தியில் கடைசி பெஞ்சில் ஒரு உருவம் இருந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. அவன் ஆதித்யன். அவன் மெதுவாக மேசையின் ஓரமாக சுருண்டான். வகுப்பறையில் மெதுவாக உணவின் மனம் பரவியது. சூடான இட்லியின் மனம், தக்காளி தொக்கின் மனம், அம்மாக்கள் பாசத்துடன் கட்டி வைத்த உணவு, எண்ணெயில் வறுத்த மீன் குழம்பின் மனம். ஆசையை தூண்டும் அந்த மனம், அது அவனது மூக்கை தாக்கியது. ஆதித்யன் ஒரு பெரிய மூச்சு இழுத்தான். பின் அதை திடீரென அடக்கினான். அந்த மனம் பசியின் தீயை அதிகப்படுத்தியது. அவனது காலியான வயிற்றில் அது பற்றி எரியும் தீ. வயிற்றிலிருந்து இரைச்சல் வந்தது. அது தொண்டை குழி வரை எட்டியது. தொண்டை வறண்டு போனது. அவன் ஜன்னல் கம்பிகள் வழியே வெளியே பார்த்தான். முற்றத்தில் உள்ள மாமரக் கிளையில் ஒரு கூட்டம் காகங்கள் கரைந்து கொண்டிருந்தன. அவைக்கும் பசிக்க வேண்டும். டேய் அப்போ, உனக்கு என்ன கறி? எனக்கு மீன் வறுவல். முன் பெஞ்சிலிருந்து யாரோ சத்தமாக சொன்னார்கள். எனக்கு இன்னைக்கு பருப்பு சாம்பார். உனக்கு வேணுமா? மற்றொரு நண்பனின் பாச பிரகடனம் இது. இந்த உரையாடல்கள் ஒவ்வொன்றும் ஆதித்யனின் இதயத்தில் காயத்தை உண்டாக்கியது. அவனுக்கு சோறு கொடுக்க யாருமில்லை. காலையில் வெறும் பச்சை தண்ணீர் குடித்தான். அதை குடித்துவிட்டு கிளம்பினான். மதியமாகும்போது பசியை தாங்க முடியவில்லை. ஆனால் அதைவிட பெரிய பாரம் அவமானம். யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வது? ஆதித்யன் திடீரென ஒரு குரலை கேட்டான். அது இடி முழக்கம் போல இருந்தது. மாலதி டீச்சரின் குரல் அது. வகுப்பறையின் வாசல் அருகில் கேட்டது. குழந்தைகளின் சிரிப்பும் கூச்சலும் நின்றது. சோற்றை அள்ளி வாயில் வைத்தவர்கள் கைகளை பாதியிலேயே நிறுத்தினார்கள். அனைவரின் கண்களும் பயத்துடன் வாசலை பார்த்தன. பின் மெதுவாக கடைசி பெஞ்சுக்கு சென்றன. ஆதித்யன் திடுக்கிட்டு எழுந்து நின்றான். அவனது கால்கள் நடுங்கின. மாலதி டீச்சர் பிரம்புடன் வந்தார். கையில் ஒரு கட்டு காகிதமும் இருந்தது. அவர் அவன் அருகில் நடந்து வந்தார். டீச்சரின் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. இதுதானா உன் படிப்பு? கணக்கில் 0 மார்க். டீச்சர் விடைத்தாளை அவன் முகத்தில் எறிந்தார். அது காற்றில் பறந்தது. பின் அவன் காலடியில் வந்து விழுந்தது. வகுப்பில் கவனமும் இருக்காது. மதியத்துக்கு நண்பர்களோடு சாப்பிட மாட்டான். எப்பொழுதும் ஜன்னல் வழியே வெளியே பார்ப்பான். என்ன உன் எண்ணம்? பெரிய திமிரா? டீச்சரின் வார்த்தைகள் சவுக்கடி போல வலித்தது. திமிரல்ல, வறுமைதான். அதை சொல்ல அவனது தன்மானம் அனுமதிக்கவில்லை. அவனது உதடுகள் நடுங்கின. நாளை உன் அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிக் கொண்டு வராமல் நீ வரக்கூடாது. இந்த வகுப்புக்குள் நீ நுழையக்கூடாது. இது என் கடைசி வார்த்தை. கேட்டாயா? வகுப்பில் சில விஷமக்கார சிறுவர்கள் சிரித்தனர். அவர்கள் வாயை பொத்தி சிரித்தனர். அந்த கேலி சிரிப்புகள் அவனது இதயத்தை அறுத்தன. ஆதித்யன் தலை குனிந்து நின்றான்.
அவனது கண்களிலிருந்து 2 கண்ணீர் துளி அது தரையிலிருந்த தூசியில் விழுந்தது. பசியை விட பெரிய வலி இருந்தது. அது உதவியற்ற நிலைதான். உற்றார் யாருமில்லாதவனுடைய நிலை. அந்த 10 வயது சிறுவன் அதை புரிந்து கொண்டான். நாளை யாரை அழைத்துக் கொண்டு வருவேன்? சுடுகாட்டில் கல்லறையில் இருக்கும் அம்மா வருவாளா? பதிலில்லாத கேள்வி அவன் நெஞ்சில் பாரமாய் கிடந்தது. அது ஒரு பெரிய கல்லைப் போல இருந்தது. மாலை நேரம் மங்கத் தொடங்கியது. பள்ளிவாசலை தாண்டி குழந்தைகள் பிரிந்து சென்றார்கள். ஆதித்யன் மட்டும் கூட்டத்தில் இருந்து விலகி நடந்தான். சாலையோரம் மண்பாதையில் நடந்து சென்றான். அவனது தோளில் பை இருந்தது. அதில் புத்தகங்களை விட பாரம் அதிகம். அது சொந்த தனிமையின் பாரம். செங்கல்பட்டு டவுனின் நெரிசல்களை கடந்தான். ரப்பர் தோட்டங்களுக்கு நடுவில் திரும்பினான். அங்கே ஒற்றை அடிப்பாதை இருந்தது. இங்கே அமைதி நிலவியது. காற்றில் ரப்பர் இலைகளின் சலசலப்பு, இடையில் அழும் பறவைகளின் சத்தம் மட்டுமே. நடந்து களைத்து அவன் குடிசைக்கு வந்தான். அது ஓலை குடிசை. அதன் முற்றத்தை அடைந்தான். முற்றத்திலிருந்த துளசி செடி காய்ந்து கிடந்தது. யாரும் நீரூற்றாததால் காய்ந்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். பழக்கமான இருளும் பழைய மண்ணும் வரவேற்றது. அம்பா, நான் வந்துட்டேன், அவன் வழக்கம் போல சொன்னான். ஆனால் அந்த கூப்பிடுதலுக்கு பதில் இல்லை. வீட்டின் உள்ளே கனத்த அமைதி இருந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் தட்டும் சத்தமில்லை. அம்மாவின் முணுமுணுப்பான பாட்டோ இல்லை. அவன் பையை நாக்காலியில் எறிந்தான். பிறகு அவன் நேராக சென்றான். சுவரில் ஒரு பழைய போட்டோ ஃப்ரேம். அதன் அருகில் சென்றான். கண்ணாடி உடைந்திருந்தது. நிறம் மங்கிய புகைப்படம். அதில் காயத்ரி சிரிப்புடன் நின்றாள். இன்றும் பசிக்கிறது அம்மா. மதியம் எதுவும் சாப்பிடவில்லை. அப்புறம் மாலதி டீச்சர் இன்று என்னை திட்டினார். நாளை அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார். நான் யாரை அம்மா கூப்பிடுவேன்? நீ என் கூட பள்ளிக்கு வருவாயா? அம்மாவின் சிரிப்புக்கு பின்னால் சோகம் இருந்தது. அது இப்போது அவனுக்கு புரிய முடிந்தது. பாசியும் துக்கமும் கலந்தது. அவனுக்கு அங்கே இருக்க தோன்றவில்லை. அவனுக்கு அமைதி கிடைக்கும் இடம் ஒன்றுதான். அது பூமியில் இருந்தது. ஆதித்யன் கதவை சாத்தினான். இருட்டுக்குள் இறங்கி நடந்தான். வெட்டுக்கிளிகளின் இரைச்சல் இருந்தது. அது இரவின் அமைதியை பிளந்தது. ரப்பர் தோட்டம் வழியான பாதை அவனுக்கு மனப்பாடம். பயம் அவனை தீண்டவில்லை. ஏனென்றால் அவன் நேசித்தது இறந்தவர்களைத்தான். அவன் உயிரோடு இருப்பவர்களை நேசிக்கவில்லை. சிறிது தூரம் நடந்தபோது நின்றான். துருப்பிடித்த ஒரு கேட் முன் நின்றான். அது சுடுகாடு. மரணத்தின் குளிர்ந்த வாசம் நிறைந்த இடம். அது மற்றவர்களுக்கு பயமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆதித்யனுக்கு அது அம்மாவின் மடி போல. அங்கே கடந்து சென்றான். ஒரு பாலமரத்தின் அடியில் அதிக பழக்கமில்லாத ஒரு கல்லறை. காயத்ரி என்று அதில் செதுக்கப்பட்டிருந்தது. நிலவொளி அந்த கல்லறையில் விழுந்தது. ஆதித்யன் ஓடிச் சென்று அதை கட்டிக்கொண்டான். கல்லின் குளிர்ச்சி அவனது நெஞ்சுக்குள் பரவியது. ஆனால் அவனுக்கு அது அம்மாவின் சூடாக உணர்ந்தது. அம்மா, அம்மா, நான் கூப்பிட்டேன். எல்லோரும் என்னை கிண்டல் செய்கிறார்கள். அப்பா இல்லாதவன் என்று அழைக்கிறார்கள். டீச்சர் நாளை பாதுகாவலரை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார். நான் யாரை அம்மா கூப்பிடுவேன்? நீ என் கூட பள்ளிக்கு வருவாயா? அவன் கல்லறையின் மேலிருந்த இலைகளை நீக்கினான். காய்ந்த இலைகளை கையால் நீக்கினான். அங்கே தலை சாய்த்து படுத்தான். அவனது கண்ணீர் அந்த கல்லறையில் வழிந்தது. பட்டினியால் வாடும் வயிற்றின் இரைச்சல். அதை மறக்க அவன் கண்களை இறுக்க மூடினான். எனக்கு பசிக்கிறது அம்மா. எனக்கு தூக்கம் வரவில்லை. அம்மா, நீ தாலாட்டு பாடி தருவாயா? அந்த கேள்வி இரவின் அமைதியில் கரைந்தது. மெதுவாக அழுது ஓய்ந்த ஆதித்யன் அந்த கல்லறையில் படுத்து உறங்கினான். அம்மாவின் நெஞ்சில் இருப்பதாக நினைத்தான். அங்கு சுருண்டு படுத்து உறங்கினான். இந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு வெளிச்சம், டார்ச் வெளிச்சம் அங்கே வந்து கொண்டிருந்தது. சுடுகாட்டின் காவலர் ராமையா. அவர் இரவில் வழக்கமாக சுற்றி பார்க்க வந்தார். அவர் கல்லறைக்கு மேலே ஏதோ அசைவதை கண்டார். பயத்துடன் டார்ச்சை அடித்தார். வெளிச்சம் ஆதித்யன் முகத்தில் வந்து விழுந்தது. அவன் கல்லறையை கட்டிக்கொண்டு படுத்திருந்தான். ராமையா ஸ்தம்பித்து போனார். அந்த காட்சி அவரது இதயத்தை பிளப்பது போல. கண்ணீர் வடிந்திருந்த அப்பாவி முகம். கடவுளே, இந்த பிஞ்சு குழந்தை! அவர் கையில் இருந்த டார்ச் கீழே விழப்போனது. பயமல்ல, ஒரு விசித்திரமான வலி அவருக்கு இருந்தது. இது சரியில்லை. இது இப்படியே தொடரக்கூடாது. யாராவது இதை அறிய வேண்டும். மறுநாளே டீச்சருக்கு தகவல் சொல்ல முடிவெடுத்தார். அவர் பள்ளியில் இருக்கும் டீச்சருக்கு சொல்ல வேண்டும். உறங்கிக் கொண்டிருந்த ஆதித்யனுக்கு காவலாக அந்த இரவில் ராமையா அங்கேயே அமர்ந்திருந்தார். மன்னிப்பு கேட்ட ஆசிரியை. மறுநாள் காலை பள்ளி ஊழியர்கள் அறை. மாலதி டீச்சர் அமைதியின்றி இருந்தார். முந்தைய நாள் திட்டிய ஆதித்யனின் முகம், அது அவரை வேட்டையாடி கொண்டிருந்தது. வருகை பதிவேட்டில் அவன் பெயரை கண்டார். டீச்சரின் நெஞ்சு ஒரு முறை துடித்தது. அவன் இன்று வருவானா? அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிக் கொண்டு வர முடியாதா? அதனால் பயந்து ஒதுங்கி விடுவானா?
அப்போதுதான் வாசலில் ஒரு தட்டு ஓசை. கரடுமுரடான காக்கி சட்டை அணிந்திருந்தார். வேட்டியும் அணிந்த வயது முதிர்ந்த ஒரு நபர். அவர்தான் ராமையா. டீச்சர் அம்மா, எனக்கு மாலதி டீச்சரை பார்க்கணும். அவரது குரலில் ஒரு தளர்வு இருந்தது. டீச்சர் எழுந்து சென்றார். நான் தான் மாலதி டீச்சர். என்ன விஷயம்? ராமையா கைகூப்பினார். அவரது கண்களில் துக்கம் உறைந்திருந்தது. டீச்சர் அம்மா, நான் சுடுகாட்டின் காவலன், பக்கத்து சுடுகாட்டின் காவலன். நேற்று இரவு அங்கே ஒரு காட்சியை கண்டேன். ஆதித்யன், 4ஆம் வகுப்புல அந்த பையன். ஆதித்யன் என்று கேட்டதும் துணுக்கற்றார். டீச்சரின் உள்ளம் துணுக்கற்றது. என்ன? அவன் அங்கே என்ன செய்தான்? டீச்சர் அம்மா, ராமையா ஆழமாக மூச்சு இழுத்தார். அந்த பிள்ளைக்கு யாரும் இல்ல டீச்சர் அம்மா. அப்பா இல்ல, அம்மா இறந்து போயிட்டாங்க. அவன் நேற்று இரவு படுத்து உறங்கினது அம்மாவோட கல்லறையை கட்டி பிடித்துதான். தூக்கத்தில் அவன் டீச்சரோட தேரை சொன்னான். நாளை அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிக் கொண்டு வர சொன்னாரே. நான் யாரை அம்மா கூப்பிடுவேன் என்று அழுதான். அந்த பிஞ்சு குழந்தை அழுதது. அந்த வார்த்தைகள் டீச்சரின் இதயத்தை தாக்கியது. அது ஒரு இடி போல இருந்தது. கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது. காதில் ஒரு பெரிய இரைச்சல். தானாக சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. கூட்டிக் கொண்டு வராமல் வகுப்புக்குள் வரக்கூடாது. அது இப்போது சொந்த நெஞ்சில் பாயும் முனைகள். கடவுளே, நான் என்ன செய்துவிட்டேன்? டீச்சரால் நிற்க முடியவில்லை. நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தார். கண்கள் கண்ணீரால் நிரம்பின. தான் திட்டியது ஒரு குழந்தையை அல்ல, பசியால் களைத்த குழந்தை, அனாதை என்ற வலியை தின்று வாழும் குழந்தை. அந்த புரிதல் அவரை உடைத்து போட்டது. அடுத்த பீரியட் மணி ஒலித்தது. டீச்சர் அதை கேட்கவில்லை. அவர் பையை எடுத்துக்கொண்டு எழுந்தார். எனக்கு அவனை பார்க்க வேண்டும். ராமையா வழிகாட்டினார். பள்ளியிலிருந்து அதிகம் தூரமில்லை. யாரும் திரும்பி பார்க்காத ஒற்றையடி பாதை. டீச்சர் அதில் நடந்தார். வீட்டின் முற்றத்தை அடைந்தபோது ஸ்தம்பித்து போனார். இது ஒரு வீடா? காற்றில் விழுந்து விடப்போகின்ற குடிசை. ஆதித்யா! டீச்சர் நடுக்கத்துடன் அழைத்தார். கதவு பாதி அளவு திறந்தது. ஆதித்யன் வெளியே வந்தான். டீச்சரை பார்த்ததும் பயந்து நடுங்கினான். மீண்டும் திட்ட வந்ததாக நினைத்தான். அவன் சுவரினுடன் ஒட்டி நின்றான். அவனது கண்களில் பயம் மட்டுமே இருந்தது. டீச்சர் அம்மா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால அவன் விம்மலுடன் சொல்ல முயன்றான். மாலதி டீச்சரால் நிற்க முடியவில்லை. அவர் ஓடிச் சென்று அணைத்து கொண்டார். அந்த குழந்தையை வாரி அணைத்தார். அழுக்கு படிந்த அவன் சட்டையில் கண்ணீர் விழுந்தது. மெலிந்து போன உடலிலும் கண்ணீர் விழுந்தது. வேண்டாம் கண்ணே, எதுவும் சொல்ல வேண்டாம். டீச்சரை மன்னிச்சிடுறா. டீச்சருக்கு தெரியாது. என் செல்ல பிள்ளை தனியா இருக்கான்னு டீச்சருக்கு தெரியாது. டீச்சரின் அழுகை ஆதித்யனை ஆச்சரியப்படுத்தியது. முதன்முறையாக யாரோ ஒருவன் அணைக்கிறான். அம்மாவின் வாசம் போல ஒன்று வந்தது. அது அவனுக்குள் வந்து சேர்ந்தது. அவனது பயம் மெதுவாக விலகிப் போனது. அவன் டீச்சரின் தோளில் தலை வைத்தான். அவனது கண்ணீரும் டீச்சரின் கண்ணீரும் கலந்தன. அந்த நொடியில் அனாதை பிள்ளைக்கு இழந்த தாயை திரும்ப கிடைத்தது. பழுதுபோன வீட்டின் முற்றத்தில் அன்பின் புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது. ஆதித்யனின் பசி நீங்கியது. அவன் முகத்தில் லேசான தெளிவு வந்தது. மாலதி டீச்சர் பொதிச்சோற்றை வாங்கி வந்தார். இலைக்குள் கட்டிய உணவு. அவன் ஆவலுடன் சாப்பிடுவதை பார்த்தார். டீச்சரின் கண்கள் மீண்டும் கலங்கின. சாப்பிட்டு முடித்த டீச்சர் சேலை தலைப்பால் அவன் முகத்தை துடைத்தார். நீ இங்கேயே இரு கண்ணே. டீச்சர், இந்த வீட்டை கொஞ்சம் பார்க்கட்டுமா? அவர் அந்த குடிசைக்குள் நடந்தார். ஒவ்வொரு காட்சியும் நெஞ்சில் காயத்தை உண்டாக்கியது. நீர் ஒழுகும் கூரை, பாய் விரித்த தரை, ஒரு மூலையில் கரைபடிந்த அடுப்புக் கற்கள். அடுப்பில் சாம்பல் மட்டுமே இருந்தது. தீ மூட்டி பல நாட்களாகிவிட்டது. அது தெளிவாக தெரிந்தது. அறையின் ஒரு மூலையில் கண்டார் ஒரு பழைய தகரப்பெட்டி. அதன்மேல் சில துணிகள் சிதறி கிடந்தன. காயத்ரியின் நினைவுகள் இருக்கலாம் அந்த பெட்டியில். உறங்கிக் கொண்டிருக்கலாம் நினைத்து டீச்சர் அதை திறந்து பார்த்தார். பெட்டியை திறந்தபோது மனம் பரவியது. பழைய சேலைகள், மஞ்சள், கற்பூரம், அவற்றின் ஒரு குறிப்பிட்ட மனம். அது காயத்ரியின் வாசம். கடைசியில் துணிகளுக்கிடையே கண்டெடுத்தார் பத்திரமாக பொதிந்து வைத்த ஒரு புத்தகம். நீல அட்டை போட்ட ஒரு பழைய டைரி. டீச்சர் அதை கையில் எடுத்தார். அதற்கு ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஒரு ஜென்மத்தின் கண்ணீரின் பாரம். டைரியின் அட்டையில் கையெழுத்து இருந்தது. நடுக்கத்துடன் கூடிய கையெழுத்து. எழுதப்பட்டிருந்தது, என் மகனுக்கு அம்மாவின் உண்மைகள். டீச்சர் ஜன்னல் அருகில் நகர்ந்து நின்றார். டைரியை திறந்தார். முதல் பக்கத்தில் ஒரு மயில் பீலி இருந்தது. காய்ந்த மயில் பீலி வைக்கப்பட்டிருந்தது. பக்கங்களை புரட்டும்போது எழுத்துக்கள் தெரிந்தன. சில இடங்களில் மை பரவி இருந்தது. எழுதும்போது சிந்திய கண்ணீர் துளிகளாக இருக்கலாம். ஆதித்யா, நீ இதை வாசிக்கும்போது
அம்மா இந்த பூமியில் இருக்க மாட்டேன். ஆனால் உண்மை நீ அறிய வேண்டும். உன் அப்பா யார் என்று நீ அறிய வேண்டும். நாம் ஏன் இந்த காட்டுக்கு ஓடி வந்தோம்? இந்த வரிகளை படித்தபோது துடிப்பு அதிகரித்தது. மாலதி டீச்சரின் இதய துடிப்பு. இது சாதாரண டைரி அல்ல. இது ஒரு பாவ மன்னிப்பு. ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணின் டைரி. தோற்றுப்போன ஒரு தாயின் டைரி. மகனுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு ஸ்திரீயின். அவளது ஆத்மா அந்த பக்கங்களில் துடித்தது. அது 12 வருடங்களுக்கு முன்பு சென்னை நகரின் சாயங்காலங்கள் மெரினா கடற்கரையின் கூட்டத்தில் கரைந்தது. டைரியின் பக்கங்களில் கனவுகள் மலர்ந்திருந்தன. காயத்ரி என்ற 22 வயது பெண்ணின் கனவுகள். அன்று அவளுக்கு உலகம் அழகாக இருந்தது. காரணம், அந்த உலகத்திற்கு ரவிசங்கர் முகம். கமலா அம்மாள் வளர்ப்பு தாய். அவரது பாசநிழலில் காயத்ரி வளர்ந்தாள். பெரிய செல்வமில்லை, ஆனால் அன்புக்கு குறைவில்லை. ஆனால் ரவிசங்கர் வாழ்க்கைக்குள் வந்தார். அதற்கு பின் எல்லாம் மாறிப்போனது. நகரத்தின் பெரிய தொழிலதிபரின் மகன், சொகுசு காரில் வந்து இறங்குபவன், ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசும் இளைஞன். அவன் அழகான இளைஞன். அவனது வார்த்தைகளில் தேன் இருந்தது. காயத்ரி, என் உலகம் நீதான். இந்த பணமும் பெருமையும் வெறும் வெளிவேஷம். எனக்கு தேவை உன் இந்த சிரிப்புதான். மெரினா கடற்கரையின் கல்படிகளில் அமர்ந்து அவன் சொல்லும்போது அவள் வெட்கப்பட்டாள். வெட்கத்துடன் தலை குனிந்தாள். அவனது பரிசுகள், பெரிய ஹோட்டல்களில் உணவுகள், கனவிலும் காண முடியாத வாக்குறுதிகள். பாவம் காயத்ரி அதில் விழுந்து விட்டாள். அவள் அவனை நம்பினாள். சொந்த உயிரை விட அதிகமாக நம்பினாள். மாதங்கள் கடந்து சென்றன. காதல் அதன் எல்லைகளை மீறியது. கமலா அம்மாள் பல முறை எச்சரித்தார். மகளே, பெரிய வீட்டு பையன். நம்மை போன்றவர்கள் வெறும் விளையாட்டுப் பொருட்கள். அவர்களுக்கு நாம் வெறும் விளையாட்டுப் பொருட்கள். ஆனால் காதலால் கண்மூடித்தனமான காயத்ரி. அவள் அதை கேட்கவில்லை. ரவிசங்கர் தன்னை திருமணம் செய்வான். அவள் உறுதியாக நம்பினாள். ஆனால் விதி வேறொன்றாக இருந்தது. ஒரு நாள் அவள் அவனிடம் சொன்னாள். நடுங்கும் கைகளுடன் சொன்னாள், ரவி, நான் அம்மாவாக போகிறேன். அவன் மகிழ்ச்சி அடைவான் என்று நினைத்தாள். அவளை கட்டியணைத்து அழுவான் என்று நினைத்தாள். ஆனால் சாயங்காலத்தில் வேறொரு முகத்தை கண்டாள். அது ரவிசங்கரின் மற்றொரு முகம். அவனது முகம் இருண்டது. கண்களில் பயம் நிறைந்தது. பிறகு அது கோபமாக மாறியது. என்ன? நீ என்ன சொல்கிறாய்? நம் குழந்தையா? உனக்கு பைத்தியமா காயத்ரி? என் கல்யாணம் நிச்சயிக்கப் போகிறார்கள். ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்து பெண். இப்போது நீ வந்தால் என் வாழ்க்கை கெட்டுவிடும். இந்த அசிங்கமான விஷயத்துடன் நீ வந்தால் உன்னை போன்ற அனாதை பெண்ணை என் வீட்டில் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்தாயா? இந்த பிள்ளையை அழித்துவிடு. அபாஷன். அந்த நொடியில் உள்ளே காதல் இறந்தது. காயத்ரியின் உள்ளே காதல் இறந்தது. அதற்கு பதிலாக ஒரு தாய் பிறந்திருந்தாள். அவர் கண்ணீரை துடைத்து தலை நிமிர்ந்தாள். அவனை பார்த்தாள். வேண்டாம் ரவிசங்கர், உன் பணம் எனக்கு வேண்டாம். என் வயிற்றில் இருப்பது உன் பாவம் அல்ல. அது என் குழந்தை. இதை அழிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீ எனக்கு கொடுத்தது அன்பு அல்ல, அது ஒரு பெரிய பாடம். அவள் அவனை திரும்பி பார்க்காமல் நடந்தாள். கூட்டத்தின் நடுவில் அவள் தனித்து நின்றாள். ஆனால் அவளது கைகள் வயிற்றை பிடித்திருந்தன. அது சொந்த வயிற்றில் இறுக பிடித்திருந்தன. துணை இல்லாத இந்த உலகத்தில் அந்த குழந்தைக்கு தான் மட்டுமே துணை. அவள் அதை புரிந்து கொண்டாள். சென்னை விளக்குகளை பின்னால் விட்டாள். அவமானத்தின் பாரத்துடன் இருட்டில் நடந்தாள். ஊட்டி மலைப்பாதையின் 9ஆம் வளைவு. எஸ்சிடிசி பேருந்தின் ஜன்னல் வழியே பனி அடித்தது. காயத்ரியின் முகத்தில் பனிமூட்டம் அடித்தது. அந்த குளிர்ச்சி அவளது மனதை மறக்க வைக்கவில்லை. மாறாக மேலும் உறுதிப்படுத்தியது. சென்னை சூட்டையும் ரவிசங்கரின் அவமானத்தையும். அந்த கனலையும் கீழே அடிவாரத்தில் விட்டுச் சென்றாள். இனி முன்னால் இருப்பது அறியப்படாத உலகம். பையில் இருந்தது கொஞ்ச பணம். கமலா அம்மாள் கொடுத்த பணம். ஒரு ஜோடி துணிகளும் மட்டுமே. வயிற்றில் வளரும் உயிரின் துடிப்பு. அதை ஒவ்வொரு வளைவிலும் உணர்ந்தாள். கடைசியில் ஜானகி அம்மாள் மனம் இறங்கினார். வயதான ஒரு பெண் தோட்டத்தின் அருகிலிருந்த குடிசையை கொடுத்தார். அது கைவிடப்பட்ட ஒரு சிறிய குடிசை. அதற்கடுத்த நாட்கள் அக்னி பரீட்சை. அது உயிர் பிழைத்தலின் அக்னி பரீட்சை. நிறை வயிறுடன் அவள் வேலைக்கு போனாள். தேயிலை தோட்டங்களில் வேலைக்கு போனாள். தேயிலை செடிகளுக்கு இடையில் அட்டை கடித்தது. முதுகுவலி வந்தபோதும் பல்லை கடித்தாள். என் குழந்தை வாழ வேண்டும். இதுவே அவளது மந்திரம். ஒரு மழை இரவில்தான் ஆதித்யன் பிறந்தான். மருத்துவமனைக்கு செல்ல பணமில்லை. ஜானகி அம்மாளின் உதவியுடன் பிரசவம் நடந்தது. அந்த குடிசையிலேயே பிரசவம் நடந்தது. குழந்தையின் முதல் அழுகை சத்தம். அதை கேட்டபோது காயத்ரி வலிகளையெல்லாம் மறந்தாள். வெளியே இடி முழக்கம் இருந்தது. ஆனால் அவளது உள்ளே சூரியன் உதித்தது. அவள் அவனுக்கு பெயரிட்டாள். ஆதித்யன். சூரியன் என்று பெயரிட்டாள். தன் இருண்ட உலகின் ஒரே வெளிச்சம். ஆதித்யன் வளர வளர காயத்ரியும் வளர்ந்தாள். கூலி வேலை மூலம் சிறிய தொகை கிடைத்தது. அதை சேமித்து வைத்தாள். வீட்டைச் சுற்றி காய்கறிகள் நட்டாள். ஊட்டியின் மண் அவளை வஞ்சிக்கவில்லை.
பயிரும் வெண்டைக்காயும் கீரையும் செழித்தது. அங்கே செழித்து வளர்ந்தன. காலையில் ஆதித்யனை முதுகில் கட்டிக்கொண்டாள். அவள் மண்ணை தோண்டினாள். அந்த காய்கறிகளை சந்தையில் விற்றாள். ஆரம்பத்தில் கேலி செய்தவர்கள் பின்னர் அவளை மரியாதையுடன் பார்த்தனர். காயத்ரி அக்கா என்ற பெயர் நிலைத்தது. காலம் வேகமாக கடந்து சென்றது. காயத்ரியின் கடின உழைப்பு பலன் கொடுத்தது. அந்த கொச்சு குடிசை மாறியது. அவள் ஒரு சிறிய ஓடுபோட்ட வீடு கட்டினாள். காய்கறி விவசாயத்திலிருந்து வளர்ந்தாள். மொத்த வியாபாரத்திற்கு அவள் வளர்ந்தாள். கோயம்புத்தூர் டவுனில் ஒரு கடை இருந்தது. அது அவளுக்கு சொந்தமான சிறிய கடை. ஆதித்யன் சுறுசுறுப்பாக பள்ளிக்கு சென்றான். அப்போதுதான் விதியின் மற்றொரு பரீட்சை. அண்டை வீட்டாராக வந்தவர்கள். அவர்கள் நிர்மலா, பிரகாஷ். காயத்ரி அக்கா ஒத்துக்கணும், தனியா இருந்து இவ்வளவு பார்க்கிறீர்கள், இது ஆச்சரியம்தான். நிர்மலாவின் வார்த்தைகளில் தேன் இருந்தது. ஆதித்யனுக்கு இனிப்புகள் கொடுத்தார்கள். காயத்ரியின் வீட்டு வேலைகளில் உதவினார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் போல ஆனார்கள். பிரகாஷ் தான் மிகவும் ஆபத்தானவன். காயத்ரியின் வியாபார வளர்ச்சியில் பொறாமை கொண்டான். அதை தட்டி பறிக்க தந்திரங்களை வகுத்தான். அக்கா, எதுக்கு தலையில் சுமந்து போகணும்? இந்த காய்கறிகளை எல்லாம் எதுக்கு சுமக்கணும்? நான் டவுனுக்கு போகும்போது வண்டியில் ஏற்றலாம், ஏத்திவிட்டால் போதுமே என்ற உதவி வாக்குறுதியுடன் அவன் வந்தான். யாருமில்லாத காயத்ரிக்கு அது ஆறுதலாக இருந்தது. அவர்கள் அன்பு ஒரு ஆறுதலாக இருந்தது. தன் கணவனைப் போல அல்லது ஒரு அண்ணனைப் போல பிரகாஷ் கூட இருக்கிறாரே என்று ஆறுதலடைந்தாள். அக்கா, இந்த வியாபாரத்தை விரிவாக்கினால் என்ன? டவுனில் ஒரு பெரிய குடோன் தொடங்கினால் லாபம் இரட்டிப்பாகும். நான் எல்லாத்துக்கும் துணையாயிருப்பேன். ஒரு நாள் பிரகாஷ் சொன்னான். ஆதித்யனின் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நினைத்தாள். அவள் சம்மதித்தாள். தனது சேமிப்பையும் வீட்டின் பத்திரத்தையும் வைத்தாள். அடமானம் வைத்து வியாபாரம் தொடங்கினாள். அது பிரகாஷின் பெயரிலும் இருந்தது. பண பரிவர்த்தனைகளை பிரகாஷ் கையாண்டான். அக்காவுக்கு கணக்கெல்லாம் தெரியாதில்ல, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை ஒதுக்கி வைத்தான். இரவுகளில் கணக்கு புத்தகத்தை பார்த்தாள். சில முரண்பாடுகள் காயத்ரிக்கு தோன்றியது. ஆனால் கேட்கும் போதெல்லாம் நிர்மலா அழுதாள். அக்காவுக்கு எங்களை நம்பிக்கை இல்லையா? நாங்கள் உங்களை சொந்த கூட பிறந்தவங்களா பார்க்கிறோம். அந்த கண்ணீரில் காயத்ரியின் சந்தேகங்கள் கரைந்தன. ஆனால் அது சொந்த குழியை தோண்டியது. பாவம், காயத்ரி அதை அறியவில்லை. நம்பிக்கை, அதுதான் அவள் செய்த தவறு. அது மிகப்பெரிய தவறு. துரோகத்தின் விதைகள் முளைக்கத் தொடங்கின. டயரியில் எழுதிய கடைசி வரிகள். அதை படித்து மாலதி டீச்சர் மூச்சு நின்றார். எனக்கு ஏதாவது நடந்தால் என் மகன் அனாதையாகி விடுவான். அந்த வரிகளில் நிறைந்திருந்த பயம் டீச்சரை சுட்டது. டயரி அங்கே முடிந்தது. ஆனால் இரவில் நடந்த பயங்கரமான விஷயங்கள், அவை டீச்சரின் மனதில் ஒரு சினிமா போல தோண்டின. அது ஒரு பெருமழையின் இரவு. காயத்ரியின் வீட்டில் விளக்கு அணையவில்லை. ஹாலில் பிரகாஷும் நிர்மலாவும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகங்களில் இறுக்கம் இருந்தது. அது வழக்கத்திற்கு மாறான இறுக்கம். காயத்ரி ஒரு கட்டு காகிதங்களுடன் நின்றாள். அவர்கள் முன் நின்றாள். அவள் கண்களில் தீப்பொறி இருந்தது. பிரகாஷ், என்ன இத? பேங்கிலிருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. குடோன் நஷ்டமாம். நாம் தொடங்கிய குடோன். நான் உன்னிடம் ஒப்படைத்த பணம் எங்கே போச்சு? பிரகாஷ் அலட்சியமாக சிரித்தான். நஷ்டம் வியாபாரத்துல சகஜம்தானே அக்கா. பொய் சொல்லாதே பிரகாஷ். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என் கையெழுத்த போலியாக போட்டாய். என் இடத்த அடமானம் வச்சிருக்கீங்க. என் குழந்தையோட எதிர்காலத்தை அழிச்சிட்டீங்க. நாளைக்கு விடிஞ்சா நான் போலீஸ்ல போவேன். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டனர். நிர்மலாவின் முகமும் பிரகாஷின் முகமும் வெளிரின. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். காயத்ரி உயிருடன் இருந்தால் தாங்கள் ஜெயிலில் அடைக்கப்படுவோம். அது அவர்களுக்கு புரிந்தது. நிர்மலா திடீரென்று முகபாவத்தை மாற்றினாள். நிறைந்த சிரிப்புடன் எழுந்து வந்தாள். ஐயோ அக்கா, அக்கா சூடாகாடிங்க. நாம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். அக்காவுக்கு கோபம் வந்தால் தலைவலி வரும். நான் ஒரு காஃபி போட்டு தரட்டுமா? காயத்ரி அதை மறுத்தாள். ஆனால் நிர்மலா வற்புறுத்தினாள். ஒரு கிளாஸ் காஃபி குடிங்க அக்கா, அப்புறம் நிம்மதியா பேசலாம். சமையலறையில் நிர்மலா விஷத்திரவத்தை ஊற்றினாள். குதிக்கும் காஃபியில் ஊற்றினாள். ஒரு சிறிய பாட்டிலில் இருந்தது. அவளது கைகள் நடுங்கவில்லை. வெளியே இடிமுழக்கம் சத்தங்களை விழுங்கியது. காயத்ரி அந்த காஃபியை வாங்கி குடித்தாள். பிரகாஷ் சமாதானப்படுத்துவது போல் நடித்தான். அவன் அப்போதும் நடித்தான். சில நிமிடங்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. காயத்ரிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தொண்டையில் தீ எரிவது போல. அவள் நெஞ்சில் கை வைத்து கீழே விழுந்தாள். என்ன நீங்க என்ன? அவள் பிரகாஷையும் நிர்மலாவையும் பார்த்தாள். அவர்கள் முகத்தில் இப்போது அன்பில்லை, பிசாசின் சிரிப்பு மட்டுமே. நீ போலீஸ்ல போய் காட்டி கொடுப்பியாடி?
பிரகாஷ் அவள் அருகே குனிந்தான். நீ செத்தா அப்புறம் யார் புகார் கொடுப்பா? இது ஹார்ட் அட்டாக்னு நினைச்சுக்குவாங்க, ஊர்க்காரங்க நினைச்சுக்குவாங்க. காயத்ரியால் சத்தம் போட முடியவில்லை. அவளது கண்கள் வாசலை நோக்கி நீண்டன. அது பாதியளவு மூடிய வாசல். அங்கே உள்ளே அறையில் ஆதித்யன் உறங்கினான். என் மகன். அவன் கடைசியாக சிந்தித்தது அவனைப் பற்றி. காயத்ரியின் கண்களில் இருந்த வெளிச்சம் அணைந்தது. அது என்றென்றும் அணைந்தது. இந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. பெரிய இடிமுழக்கத்தின் சத்தம். ஆதித்யன் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் கண்ணை துடைத்து ஹாலுக்கு வந்தான். அங்கே கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. தரையில் கிடக்கும் அம்மா, அருகில் நிற்கும் பிரகாஷும் நிர்மலாவும். அம்மா! அவன் அழைக்கத் தொடங்கினான். பயம் அவனது குரலை இல்லாமல் ஆக்கியது. பிரகாஷின் கண்கள் அவனைக் கண்டன. இவனும் முழிச்சிட்டான். இவனே முடிக்கணும். பிரகாஷ் நிர்மலாவுக்கு சைகை காட்டினான். ஆதித்யனுக்கு ஆபத்து நெருங்கியது. அவன் பின் கதவை திறந்து வெளியே ஓடினான். கொட்டும் மழையில் கூரிருட்டில் ஓடினான். உயிரை காக்க ஓடினான். பின்னால் பிரகாஷின் அலறல் கேட்டது. அவன் காட்டுப்பாதை வழியாக ஓடினான். வழுக்கி விழுந்தான். காயங்கள் அடைந்தான். அப்படியும் அவன் நிற்கவில்லை. கடைசியில் லாரியின் வெளிச்சத்தைக் கண்டான். அது தூரத்தில் தெரிந்தது. அதற்கு கை காட்டினான். அது ஊட்டி மலைப்பாதை இறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சரக்கு லாரி. டயரியை மூடி வைத்தார் மாலதி டீச்சர். கண்களில் கண்ணீர் நிறைந்தது. 10 வயது சிறுவன் அனுபவித்த வலி, அதன் ஆழம் டீச்சரை உலுக்கியது. காயத்ரியின் மரணத்திற்கு சாட்சியான குழந்தை, சொந்த உயிரை காக்க ஊரை விட்டு ஓடியவன். அவன்தான் இப்போது முன் நிற்கிறான். அப்பாவித்தனமாக நிற்கிறான். இல்லை காயத்ரி, உன் மகன் அனாதை இல்லை. அவனுக்கு நீதி கிடைக்கும். இந்த மாலதி டீச்சர் சாகும் வரை அவனுக்கு காவலாக இருப்பேன். டீச்சர் மனதில் சபதம் எடுத்தார். மறுநாள் காலை பள்ளிக்கு செல்லவில்லை. டீச்சர் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றார். அது செங்கல்பட்டு காவல் நிலையம். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் முன் வைத்தார். டீச்சர் அந்த டைரியை வைத்தார். சார், இது சாதாரண டைரி அல்ல, இது ஒரு கொலையின் ஆதாரம். சிஐ விஸ்வநாதன் டைரியை திறந்தார். படித்து முடித்தபோது அதிர்ச்சி வெளிப்பட்டது. அந்த கடுமையான போலீஸ்காரரின் முகத்திலும். கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். உள்ளூர் போலீசின் உதவி தேவைப்படும், இருந்தாலும் விசாரணை இருக்கும் என்று உறுதியளித்தார். 2 நாட்களுக்குள் புலனாய்வு குழு வந்தது. ஒரு சிறப்பு புலனாய்வு குழு கோயம்புத்தூருக்கு வந்தது. மாலதி டீச்சரும் ஆதித்யனும் கூட இருந்தனர். போலீஸ் குழு முதலில் ஜானகி அம்மாவிடம் சென்றது. என் காயத்ரி பொண்ணை கொன்னுட்டாங்க சார். எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது. அந்த பிரகாஷும் நிர்மலாவும் அவங்க வந்த பிறகுதான் நிம்மதி போச்சு. அந்த பிள்ளைக்கு நிம்மதி போச்சு. இறந்த அன்று நெஞ்சு வலிதான் என்று சொன்னார்கள். போஸ்ட்மார்ட்டம் கூட செய்யாமலா எரிச்சாங்க? அவரது வாக்குமூலம் முக்கியமானதாக அமைந்தது. தொடர்ந்து வங்கியில் போலீஸ் சோதனை. காயத்ரியின் வியாபார பரிவர்த்தனைகள் நடந்தன. அங்கே போலி கையெழுத்து போடப்பட்டிருந்தது. பல ஆவணங்களை கண்டெடுத்தனர். காயத்ரியின் போலி கையெழுத்து போடப்பட்ட ஆவணங்கள், பிரகாஷ் சொன்ன பெயருக்கு மாற்றிய சொத்து விபரங்கள், அவை வெளிவந்தன. பிரகாஷும் நிர்மலாவும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தனர். கோயம்புத்தூர் டவுனில் துணிக்கடையின் திறப்பு விழா, மிகப்பெரிய துணிக்கடை. அதற்கான அவசரத்தில் இருந்தனர். அப்போதுதான் போலீஸ் ஜீப் வந்து நற்றது. கடையின் முன் வந்து நின்றது. மிஸ்டர் பிரகாஷ், மிஸ்ஸஸ் நிர்மலா, நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். சிஏ விஸ்வநாதனின் குரல் ஒலித்தது. அது கூட்டத்தின் நடுவில் ஒலித்தது. காயத்ரி என்ற பெண் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? காயத்ரி என்ற பெயரை கேட்டதும் நடுங்கினான். பிரகாஷின் கால்கள் நடுங்கின. விசாரணை அறையில் மறுத்தான். பிரகாஷ் முதலில் எல்லாவற்றையும் மறுத்தான். அவள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாள் சார். எங்களை காட்டிக் கொடுக்க யாரோ கட்டுக்கதை சொல்றாங்க. ஆனால் சிஏ விஸ்வநாதன் மேசை மீது டைரியை எறிந்தார். அது ஒரு நீல டைரி. இது காயத்ரி எழுதியது. அவள் இறப்பதற்கு சற்று முன்பு வரை நடந்த விஷயங்கள் இதில் உள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாட்சி இருந்தது. அந்த இரவில் பயந்து நடுங்கிய சாட்சி. கதவை திறந்த மாலதி டீச்சர் உள்ளே வந்தார். ஆதித்யனை அணைத்துக் கொண்டு உள்ளே வந்தார். ஆதித்யனை கண்டதும் நிர்மலாவின் முகம் வெளிரினது. செத்துவிட்டான் என்று நினைத்தவன், தங்கள் பாவங்களுக்கு சாட்சியானவன் இதோ கண்முன்னே. அன்று காஃபியில் மருந்து கலந்து கொடுத்தது, அம்மாவுக்கு காஃபியில் மருந்து கலந்து கொடுத்தது இவங்கதான். ஆதித்யன் நடுங்கும் விரலை காட்டி சொன்னான். அவனது வார்த்தைகளில் பல வருடங்களின் கோபம். அதோடு பிரகாஷும் நிர்மலாவும் உடைந்து போனார்கள். நிர்மலா விம்மி அழுது கொண்டு காலில் விழுந்தாள். சார், தவறு நடந்துவிட்டது. பேராசையால் செய்தோம். அவர்களின் குற்ற ஒப்புதல் பதிவு செய்யப்பட்டது. செய்தி காட்டுத்தீ போல பரவியது. அனாதை பிள்ளையின் போராட்டம், கொலைகாளிகள் கைது என்ற தலைப்பில் பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அதே நேரத்தில் சென்னை நகர்
தன் ஆடம்பர பிளாட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார். அவர் ரவிசங்கர். அந்த செய்தியை பார்த்து அதிர்ந்தார். திரையில் தெரிந்த ஆதித்யனின் படம். அது தன் சாயல் கொண்ட முகமாக இருந்தது. காயத்ரியின் மகன். அவர் முணுமுணுத்தார். நடுக்கத்துடன் முணுமுணுத்தார். தனது நற்பெயரும் வியாபார சாம்ராஜ்யமும் தகரப்போகிறது. அந்த பயம் அவரை வியர்க்க வைத்தது. நீதியின் சக்கரம் உருளத் தொடங்கிவிட்டது. அதை தடுக்க யாராலும் முடியாது. அவர் அதை அறியவில்லை. நீதிமன்ற வளாகம் மக்களால் நிரம்பி வழிந்தது. ரவிசங்கர் கோட்டும் சூட்டும் அணிந்து வந்தார். தீவிரமான முகபாவத்துடன் வெளியே வந்தார். ஊடகவியலாளர்கள் அவரை சூழ்ந்தனர். அவர்கள் மைக்குடன் சூழ்ந்தனர். நண்பர்களே, ஆம், அந்த செய்தி உண்மைதான். ஆதித்யன் என் இரத்தம்தான். என் மகனை கூட்டிச் செல்லவே நான் வந்தேன். அவனை ராஜகுமாரனைப் போல வளர்ப்பேன். அவன் இழந்த அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பேன். அவர் கண்ணீரை துடைப்பது போல் நடித்தார். கைக்குட்டையால் துடைப்பது போல் நடித்தார். ரவிசங்கர் கூட்டத்தை விலக்கி நடந்தார். ஆதித்யன் அருகில் நடந்து வந்தார். கண்ணே, ஆதித்யா, அவர் பாசமான குரலில் அழைத்தார். அவர் முழங்காலிட்டு ஆதித்யன் முன் அமர்ந்தார். நான் தான் உன் அப்பா. வா கண்ணே, போகலாம். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. மாலதி டீச்சர் ஆதித்யனின் தோளை பிடித்தார். இறுக பிடித்தார். இந்த திடீர் பாசம் அன்பினால் அல்ல. அது மகனிடம் கொண்ட அன்பினால் அல்ல. தன் நற்பெயரை காக்கவும் ஊடகங்கள் முன் நல்லவனாக காட்டிக்கொள்ளவும் உள்ள நாடகம் என்று டீச்சருக்கு தெரியும். முடிவு எடுக்க வேண்டியது ஆதித்யன்தான். ஆதித்யன் ரவிசங்கரின் முகத்தை பார்த்தான். பின்னர் சுற்றி நிற்கும் கேமராக்களை பார்த்தான். அவன் மனதில் அம்மாவின் முகம் தோன்றியது. அம்மாவை அழ வைத்த பெரிய மனிதன். அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றியவன். அவன் அல்லவா முன் நிற்கிறான். ரவிசங்கரின் நீட்டிய கைகள் காற்றில் நின்றன. அப்படியே நின்றன. ஆதித்யன் அந்த கைகளை பார்த்தான். விரல்களில் தங்க மோதிரங்கள் மின்னின. கைக்கட்டில் விலையுயர்ந்த வாட்ச். பிறகு அவன் தன் சொந்த கைகளை பார்த்தான். நகங்களுக்கு இடையே மண் படிந்த கைகள். காய்த்துப்போன சிறிய கைகள். அப்பா, ஆதித்யன் மெதுவாக கேட்டான். ஆமாம் கண்ணே, உன் அப்பா. உன்னை பார்க்க இனி நான் இருக்கிறேன். ரவிசங்கர் நம்பிக்கையுடன் சிரித்தார். ஆதித்யன் 2 அடி பின்னால் வைத்தான். அவன் மாலதி டீச்சரின் சேலை தலைப்பை இன்னும் இறுக பிடித்தான். அந்த பிடியில் பாதுகாப்பு இருந்தது. அவனுக்கு கிடைத்த ஒரே பாதுகாப்பு. எனக்கு உங்களை தெரியாது. ஆதித்யனின் குரல் முதலில் தடுமாறியது. பின்னர் உறுதியானது. நேற்றைய வரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? எனக்கு பசித்த போது எங்கே இருந்தீர்கள்? மழையில் வீடு ஒழுகிய போது, அம்மாவின் கல்லறையில் கிடந்து அழுத போது, அப்போதெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ரவிசங்கரின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. அதெல்லாம் பழைய விஷயங்கள். நாம் அதையெல்லாம் மறக்கலாம். நீ என் ஒரே மகன். இந்த சொத்துக்களெல்லாம் உனக்கானது. எனக்கு வேண்டாம் உங்கள் சொத்து. உங்கள் பணத்தில் அம்மாவின் இரத்த வாடை அடிக்கிறது. அம்மாவை கொன்றது பிரகாஷ் நிர்மலாவும். ஆனால் அம்மாவை இல்லாதவள் ஆக்கியது நீங்கள்தான். அவர்களை விட பெரிய குற்றவாளி நீங்கள்தான். ஆதித்யன் மாலதி டீச்சரின் முகத்தை பார்த்தான். அந்த கண்களில் அன்பு நிறைந்திருந்தது. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. என்னை திட்டினாலும் சோறு கொடுத்த, என் பசி எறிந்து சோறு கொடுத்த, என் கண்ணீரை துடைத்த இந்த டீச்சர் தான் என் அம்மா. எனக்கு அப்பா வேண்டாம். என்னை காதலிக்க இந்த அம்மா மட்டும் போதும். அவன் டீச்சரை கட்டிக்கொண்டான். மாலதி டீச்சர் அவனை அணைத்தார். நெஞ்சோடு அணைத்தார். அவமானப்படுத்தப்பட்ட ரவிசங்கர் எழுந்தார். அவருக்கு நிற்க இடமில்லை. சொந்த இரத்தமே நிராகரித்த அதிர்ச்சி. அவர் தலை குனிந்து நடந்தார். கேமராக்களுக்கு முகம் கொடுக்காமல் நடந்தார். தன் காருக்கு நடந்தார். ஆதித்யன் அதை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவன் டீச்சரின் கையை பிடித்தான். புதியொரு வாழ்வுக்கு தலை நிமிர்ந்து நடந்தான். பணத்தை விட அன்புதான் பெரியது. அந்த குழந்தை உலகத்திற்கு காட்டிக் கொடுத்தான். 15 வருடங்களுக்குப் பிறகு சென்னை நகரின் பிரபலமான மருத்துவமனை, காயத்ரி மெமோரியல் மருத்துவமனை. அதன் வராண்டா. கூட்டம் இருந்தபோதும் அமைதியான ஓரிடம். வெள்ளை கோட் அணிந்த இளைஞர், தீவிரமான முகமுள்ள இளைஞர் ரவுண்ட்ஸ் முடிந்து நடந்து வருகிறார். டாக்டர் ஆதித்யன் எம்டி என்ற பெயர் பலகை அவர் நெஞ்சில் மின்னுகிறது. டாக்டர், 104 உள்ள குழந்தைக்கு காய்ச்சல் குறைந்தது. அம்மாவிடம் பேசியிருக்கிறேன். ஒரு செவிலியர் ஓடி வந்து சொன்னார். ஆதித்யன் புன்னகைத்தார். நல்லது, அந்த காய்ச்சல் அம்மாவிற்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். மருந்தை விட அவர்களின் அன்புதான் பெரியது. அந்த வார்த்தைகளில் பழைய சிறுவனின் அனுபவம் இருந்தது. 10 வயது சிறுவனின் அனுபவம். ஆதித்யன் தன் கேபினுக்குள் நுழைந்தார். கேபினில் 2 பெண்கள் அமர்ந்திருந்தனர். வயதின் தளர்ச்சிகள் இருந்தாலும் கண்களில் வாஞ்சை நிறைந்திருந்தது.
நரைத்த முடியை சீராக ஒதுக்கி வைத்த மாலதி டீச்சர், தோல் சுருக்கங்கள் விழுந்த கமலா அம்மாள். அம்மா! ஆதித்யன் மாலதி டீச்சரிடம் சென்றான். டீச்சர் அவன் கைகளை பிடித்தார். அன்று அந்த குடிசையின் முன் அழுது கொண்டிருந்தான். அந்த குழந்தை இன்று அநேகரின் கண்ணீரை துடைக்கிறான். உன் அம்மா காயத்ரி மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பாள் கண்ணே. அவள் விரும்பியபடியே நீ வாழ்ந்து காட்டினாய். திடீரென டிவியில் ஒரு செய்தி வந்தது. தொழிலதிபர் ரவிசங்கர் காலமானார். முன்னணி தொழிலதிபர் ரவிசங்கர் காலமானார். கடைசி காலத்தில் நிதி நெருக்கடிகளும் தனிமையும் அவரை பலவீனப்படுத்தியிருந்தது. ஆதித்யன் அந்த செய்தியை பார்த்தான். உணர்ச்சியற்று பார்த்தான். ஒரு துளி கண்ணீர் கூட விழவில்லை. வெறுப்போ கோபமோ மகிழ்ச்சியோ தோன்றவில்லை. அவருக்கு ரவிசங்கர் ஒரு செய்தி மட்டுமே. பரவாயில்லை அம்மா. நான் அவருக்கு பதில் கொடுத்தது பழிக்கு பழி வாங்குவது அல்ல. மாறாக தோற்காமல் வாழ்ந்து காட்டியதுதான். அதுதான் என் பழிவாங்கல். மாலை நேரம். லேசான மழை தூறிக் கொண்டிருந்தது. ஆதித்யன் தன் காரில் யாத்திரை சென்றான். கோயம்புத்தூரில் இருந்த பழைய சுடுகாட்டுக்கு யாத்திரை சென்றான். காயத்ரியின் கல்லறை இப்போது பழையது போல இல்லை. சலவை கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. பூக்கள் நிறைந்த ஓர் இடம். அவன் கையில் இருந்த சிகப்பு ரோஜாக்களை வைத்தான். அங்கே வைத்தான். மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்தன. அன்று துயரத்தின் கண்ணீராக தோன்றியது. அந்த மழை இன்று வெற்றியின் குளிர்ச்சியாக இருந்தது. அம்மா, நான் வந்துட்டேன். உன் மகன் தோற்கவில்லை. அன்பு காட்ட கற்றுக் கொடுத்த உனக்காக, கையை பிடித்து நடத்திய மாலதி அம்மாவிற்காக நான் வாழ்கிறேன். அவன் அந்த கல்லறையை தடவி கொடுத்தான். ஒருமுறை தடவி கொடுத்தான். காற்றில் மரங்கள் அசைந்தன. அது காயத்ரியின் பதில் என்று தோன்றியது. இருள் பரவிக் கொண்டிருந்தது. ஆனால் ஆதித்யனின் உள்ளே முழுவதும் வெளிச்சம். உயிர் பிழைத்தலின், அன்பின் வெளிச்சம், வெற்றியின் புதிய வெளிச்சம்.